ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/9/2024 சாக்கார் முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான முயற்சி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும். என்ன நினைவு? நான் ஆத்மான்ற நினைவு, என்னுடைய அப்பா சிவ பரமாத்மான்ற நினைவு. ஸோ அப்படியே அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆத்மானு உணர்ந்து. ஆத்மா நான், அவரோட குழந்தைன்னா அவரை மாதிரியே இருக்கணும் இல்லையா? ஸோ அது சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தானாகவே அனைத்து பாவ எண்ணங்கள்லேருந்தும் விடுபடுவீங்க, முக்தி அடைவீங்க. கேள்வி: ஸோ சத்கதி அனைவருக்கும் கிடைக்கிற இடம் எது? ஒட்டுமொத்த உலகமும் எதோடைய முக்கியத்துவத்தை சீக்கிரமாக தெரிஞ்சிக்கும்? அதுதான் சத்கதி அளிக்கிற இடம். அது எது? அபுமலை, மதுபன். ஸோ பிரம்மகுமாரிகள் அப்படின்னு போடுறதன் கூடவே பிராக்கெட்டில் இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த புனித ஸ்தலம்னும் எழுதுங்க. உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இங்கே தான் சத்கதி கிடைக்கிது இல்லை? இங்கே இருக்கிற மக்கள் மெக்காவுக்கு போவாங்க, முஸ்லீம்கள். ஏன்னா அங்கேருந்து தான் அவர் சொர்க்கத்துக்கு ஏறி போனார் அப்படின்னு. ஸோ எல்லோருக்கும் சத்கதி உண்மையில் மதுபனில் கிடைக்குது. அதனால தான் அது இருப்பதிலேயே மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் தந்தை, அதே நேரத்தில் பிரம்மாவும், அவரை தான் ஆதாம் சொல்கிறோம் இல்லையா, 2 பேரும் இங்கே உட்காந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குறாங்க. ஆதாம் அப்படின்னாலே மனிதன்தான், ஆதி மனிதன்தான். தேவதையும் கிடையாது, கடவுளும் கிடையாது அவர். அப்போ பிரம்மாவைத்தான் ஆதாம்னா என்ன அர்த்தம்? பிரம்மா தேவதையும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன்தான். ஓம் சாந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் பாபா கிட்ட தான் இருக்கணும், பிரம்மா கிட்ட இருக்கக்கூடாதுன்னு பாபா அடிக்கடி சொல்கிறது. இப்போ சமீபமாக எல்லா மதங்களிலும் அப்படி வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. கிறிஸ்தவ மதத்தில் ஜெகோவாவின் சாட்சிகள் பரமபிதாவைத்தான் நம்ம வணங்கணும், அவர் பேர் ஜெகோவா. அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் கூட ஜாக்குன்னு ஒரு பிரிவு இருக்குதான். அவங்க சொல்கிறாங்க அல்லாவைத்தான் வணங்கணும், முகமது நபியை நம்ம முன்னுக்கு வைக்கக்கூடாது, அது அல்லாவுக்கு இணை வைக்கிறது. அதனால் அல்லாஹ் சொன்ன குரான் மட்டும் நமக்கு போதும், நபி சொன்ன ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. ஸோ இப்போ அது ரொம்ப வேகம் எடுக்குது. ஸோ பாபா வந்துட்டதோடைய நினைவு, எல்லாருடைய கவனமும் இப்போ கடவுளை நோக்கி போகுது. ஓம் சாந்தி. ஆக்சுவலாக டபுள் ஓம் சாந்தி. ஒரு ஓம் சாந்தி சிவபாபா சொல்கிறாரு, இன்னொன்று பிரம்மா தாதானா மூத்த சகோதரன், 2 பேரும் சொல்கிறாங்க. ஏன்னா 2 ஆத்மாக்கள் இந்த உடம்புல இருக்குது. ஒருவர் பரமாத்மா, இன்னொருத்தர் வெறும் ஆத்மா. ஸோ பரமாத்மா தான் நமக்கு லட்சியத்தை கொடுக்கிறார். நான் பரந்தாமத்தில் வசிப்பவன். சிவபாபாவும் அதே தான் சொல்கிறாரு, பிரம்மா பாபாவும் அதே தான் சொல்கிறார். ஏன்னா ஆத்மாவும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியது தானே, பரமாத்மாவும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் தான். ஸோ பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவும் ஓம் சாந்தின்னு சொல்கிறார். அதாவது நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அதனால தான் நம்முடைய சுயதர்மம் அமைதி, அந்த இடத்தை சார்ந்தவர்கள். ஸோ ஒரு யூடியூப் ரீல்ஸில் காட்டினாங்க, ஏதோ ஒரு பனிப்பிரதேசத்தில் வளர்கிற ஒரு நாயை இங்கே எடுத்தாந்து வளர்க்குறாங்க. ஸோ அதை ஐஸ் கட்டி வைக்கிறாங்க, ஒரு பெரிய ட்ரே ஃபுல்லாக. அப்படியே ஆசாசியாக ஓடி வந்து அதுக்குள்ளே உட்காந்துக்குது.
ஸோ அது வந்து அங்கே இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு வந்து ஏன் சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஆத்மாவுடைய வசிப்பிடம் எது? அமைதி நிரம்பிய உலகம். அப்போ நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த அமைதி அனுபவமாகுன்ற, அதுக்காகத்தான் நீங்கள் அங்கே வசிக்கிறவர்ன்றதை மெயினாக அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். அந்த இடத்தை சார்ந்தவர்கள் அமைதியற்ற இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் விலகி உட்காரணும் சென்டரில், ஒருத்தர் தொட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே உங்கள் உடம்பு கூட படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய யோக நிலை, மனநிலையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால் அது ஒருத்தர் உடம்பு இன்னொருத்தர் தொடும்பொழுது அந்த வைப்ரேஷன் தாக்குது. அப்போ புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் முஸ்லீம்கள் வந்து தொழுகை பண்ணிவிட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்குவாங்களாம். இதுக்கு நேர்மாறாக இருக்குது இல்லையா? நேர்மாறாக இருக்குதுன்றத இங்கே யோகத்தில் இருந்து சக்தி எடுக்கிறோம், அதனால் அது வீணாயிடக்கூடாதுன்னு நம்ம தொடரதில்லை. அவங்க யோகம் பண்ணுறது கிடையாதுல்ல. ஸோ அதனால் தொழுகை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ பண்ணும்போதும் அப்படி தான் இருப்பாங்க, பண்ணி முடித்த பிறகும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது வித்தியாசம் தெரியறது கிடையாது. சிலர் நல்ல நினைவில் இருக்கிறாங்க, மற்றவர்களோ நினைவே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைவே கொஞ்சம் கூட இல்லாதவர்களைத்தான் பாவாத்மாக்கள், தமோப்பிரதான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யார் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் சதோ பிரதான புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்லப்படுது. இல்லை, நினைவிலேயே தொடர்ந்து இருந்தால் எந்த பாவமும் பண்ண மாட்டோம், புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிடுவோம். ஏன்னா நினைவில் இருந்தாலே அந்த தூய்மையான வைப்ரேஷன் மூலமாக தூய்மையான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய மிக உயர்ந்த புண்ணிய காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருப்போம். பாபா நினைவு இல்லாட்டினாலே உலகியல் விஷயங்கள், வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இதன் மூலமாக நெகட்டிவ் வாயுமண்டலத்தை உருவாக்கி மற்றவர்களுடைய மனநிலையும் கெடுக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடிய ஆத்மாக்களாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் நினைவு இல்லாட்டினாலே நீங்கள் பாவாத்மாக்கள்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. இப்போ பாவாத்மாக்கள்லேருந்து புண்ணியாத்மாவாக ஆகிறதே நினைவு செய்து தான் மாறும். ஸோ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாபா குழந்தை ஆகாமல் இருக்கலாம். கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் பாபா குழந்தையாகவும் இன்னொருத்தர் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்களே தவிர அந்த கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்றார். இல்லை, மனைவி இப்போ கணவன் மட்டும் பாபா குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பா, அதை பண்ணுவா. ஆனால் இவர் அப்படியே சாந்தமாக அமைதியாக இருப்பார். ஸோ அது அப்படியே உல்ட்டா பாவம். கணவன் அஞ்ஞானியாக இருந்து மனைவி பாபா குழந்தையாக இருந்தால் கணவன் கத்திக்கிட்டு இருப்பான், மனைவி அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றார். ஸோ அதனால தான் பாகவதத்தில் அசுரர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. அது எல்லாமே இப்போத்தைய விஷயங்கள். பாபா உட்காந்து இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இந்த தெய்வீக காரியங்கள் இல்லையா, சங்கமயுகத்தில் நடக்கிற இந்த தெய்வீக காரியங்கள் தான் நினைவு செய்யப்படுது. தங்க யுகத்தில் எதுவும் ஞாபகம் இருக்காது, எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்போ மட்டும்தான் இந்த ஞானத்தை பாபா நமக்கு கொடுக்கிறார். இவ்வளோ நேரம் பக்தி செய்ததெல்லாம் இந்த சங்கமயுகத்தின் நினைவு தான் அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த ஞானம் முற்றிலும் மறந்தவர்களாக தங்க யுகத்தில் இருப்போம். பிறகு காப்பர் யுகத்தில், துவாபர யுகத்தில் வேத சாஸ்திரங்களை எழுதுகிறாங்க, ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியாது. எப்போ நேரடியாக பாபா இங்கே வராரோ அப்போ அவர் தானே இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்.
ஸோ பாபா எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்றதை நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். பிறகு 5000 வருடம் கழித்து இதே ஞானத்தை மீண்டும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளேன்னு சொல்லுவார். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை பார்த்து அல்லது எந்த தேவதையும் இன்னொரு தேவதையை பார்த்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளேன்னு சொல்ல முடியாது. பாபா மட்டும்தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா ஆன்மீக குழந்தைகள் நாம, ஆத்மாக்களின் தந்தை அவர். அதனால் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பாகங்களை எல்லாம் ஒரு கல்பத்தின் முழு பாகத்தையும் நடித்து முடித்த பிறகு அதே பாகத்தை 5000 வருடம் கழித்து மீண்டும் நடிப்பீங்க. ஏன்னா ஏணிப்படியில் இறங்கிடுவீங்க. ஸோ மறுபடியும் சங்கமயுகத்தில் மீண்டும் இப்போ நடிக்கிற அதே பாகத்தை நடித்து ஏணிப்படியில் ஏறுவீங்க. ஸோ இப்போ தான் இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்குது. அது சாந்தி தாமம், அதை பரந்தாமம்னு சொல்கிறோம். அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் அங்கே தான் இருப்பாங்க. அங்கேயும் ஒன்றானா ஒரே பரந்தாமத்தில் இருந்தால் கூட வெவ்வேறு கிளைகள். கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மா போய் முஸ்லீம் கிளையில் போய் உட்காராது, முஸ்லீம் தர்மத்து ஆத்மா போய் புத்த தர்மத்தில் போய் உட்காராது. அந்தந்த கிளையில் அந்தந்த தர்மத்து ஆத்மாக்கள் தான் போய் உட்காரும். ஸோ அதுவும் வரிசை கிரமமாக பாபாவுக்கு நெருக்கத்தில் குணத்தினால் மாறுறவங்க அங்கே பாபாவுக்கு நெருக்கத்தில் இருப்பாங்க பரந்தாமத்தில். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கத்தில் இப்போ கிறிஸ்தவர்களில் யார் மாறுறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்கு நெருக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த நிராகார உலகத்திலேயே இந்த வரிசைக்கிரமம் இருக்கத்தான் செய்யும். ஸோ வானத்தில் நட்சத்திரம் இருக்கிறத பார்க்குறீங்க, ஆனால் மேலே எதுவும் பிடிச்சிட்டு இல்லை இந்த நட்சத்திரத்தை, அது பாட்டுக்கு அந்தரத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான் ஆத்மாக்களும் அங்கே இருக்கும். இதை நினச்சி பார்க்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கும். இங்கே நீங்கள் பூமியில் நின்றுட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் கர்மக்ஷேத்திரம்னு சொல்கிறோம். இங்கே தான் காரியம் செய்ய முடியும் உடல் மூலமாக. நீங்கள் இங்கே தேகத்தை தாரணை செய்து காரியம் செய்கிறீங்க இல்லையா? உடல் கொண்டு தான் காரியம் செய்ய முடியும். ஸோ அந்த உடல் இந்த பூமியில் தான் கிடைக்கிது. அதை எடுத்து அந்த உடலை அணிந்து கொண்டு நாம் காரியம் செய்கிறோம். பாபா சொல்கிறாரு, எப்போ நீங்கள் என்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிடுறீங்களோ அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் 21 ஜென்மத்திற்கு அகர்மமாகிடும் இல்லையா? பாவ கணக்கிலும் வராது, புண்ணிய கணக்கிலும் வராது. ஏன்னா அங்கே கர்மத்தின் விதியே இருக்காது. அங்கே உங்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு ராவண ராஜ்யமே இருக்காது. ஏன்னா அங்கே இத்தனை வருடம் இத்தனை ஜென்மம் நான் இருப்பேன்னு டிக்கெட் வாங்கிட்டு போகிறீங்க. எப்படி அந்த டிக்கெட்டை வாங்கிறது? நல்ல கர்மம் செய்து, பாபாவை நினைவு செய்து. அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த கர்மம். அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. அது ஈஸ்வரிய ராஜ்யம். அதைத்தான் கடவுள் இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். குழந்தைங்களுக்கு அவர் புரிய வைக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்யுங்க, சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க. ஈஸ்வரிய ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா அந்த ஈஸ்வரனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கே ராமனனே இருக்க மாட்டான்.
அப்போ எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்படி ஆனந்தமான உலகத்தின் எஜமானராகணும்னா பாபாவை மட்டும் நினைவு பண்ணணும். அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அதனால் அவரையும் அவர் உருவாக்குற அந்த சொர்க்கம் சுகதாமத்தையும் நினைவு பண்ணுங்க. அவ்வளவுதான். வேறு எந்த கஷ்டமான வேலையும் பாபா கொடுக்கல. அந்த சொர்க்கத்திலிருந்து வந்தன் மீண்டும் சொர்க்கத்திற்கு போகிறன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். சொர்க்கம் அது கூட பாபா சுகதாமம்ன்றார். அது சொல்ல சொல்ல சுகம் நிரம்பிய உலகன்றது ஞாபகம் இருக்கும். முதல்ல சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க. அப்போ நீங்கள் காலச்சக்கரத்தையும் நினைப்பீங்க. இல்லை, சாந்தி தாமம் அங்கேருந்து ஆத்மா பூமிக்கு வருது. ஏன்னா அங்கேயே இருக்க போகிறதில்ல. அப்போ அங்கேருந்து வந்தோடனே ராஜாவாக இருந்தது. அப்போ அந்த சக்கரம் வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலியுகத்து கடைசியில் பிராமணன் ஆகிறோம். ஆனால் குழந்தைங்க இதை மறந்துடுறதுனால தான் அடிக்கடி பாபா ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது. சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க, சுகதாமத்தை நினைவு செய்யுங்க, சக்கரத்தை நினைவு செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மான உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாபா சத்தியம் பண்ணுறார், நீங்கள் என் நினைவில் இருந்தீங்கன்னா உங்களை அனைத்து பாவத்தில் இருந்தும் நான் உங்களை விடுவிக்கிறேன், முக்தி கொடுக்குறேன். நீங்கள் என் நினைவில் மட்டும் இருங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா தான் பதித்த பாவனர். அவரை நினைத்தால்தான் தூய்மை ஆக முடியும். அவர் தான் சர்வ சக்திவான். அவரை நினைத்தால்தான் சர்வ சக்திகளில் நிரம்பியவராக நீங்கள் ஆக முடியும். இல்லையா? உலகத்தின் சர்வ சக்திவான் அவர். அவருக்கு முழு உலகத்துடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் தெரியும். அனைத்து வேத சாஸ்திரங்களும் தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த வேத சாஸ்திரங்களில் எந்த சாரமும் இல்லைன்றார். உண்மையில் கீதையில் கூட எந்த சாரமும் இல்லை. ஆனால் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சிரோன்மணி தாய் எல்லாத்தையும் விட உயர்ந்தது, எல்லாம் உண்மைதான். ஸோ அனைத்து வேதங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கிறது கீதை தான். மற்ற எல்லா வேதங்களும் அதோடைய குழந்தைகள் தான். இருந்தாலும் அந்த தாய் கீதையிலேயே சாரம் இல்லை. அப்புறம் எப்படி குழந்தைங்க கிட்ட சாரம் இருக்கும்? ஆனால் கீதை படிக்கும்போது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு போதையை கொடுக்கும். ஆனால் மற்றதில் ஏன் போதை இல்லை அப்படின்னா, அதோடைய குழந்தைங்க தாய்கிட்டேயே சாரம் இல்லைன்னும் போது குழந்தைகிட்ட எப்படி இருக்கும்? அதே மாதிரி எப்படி அனைத்தின் தாய் கீதையோ, வேத சாஸ்திரங்களின் தாய் கீதையோ, அதே மாதிரி மனித சிருஷ்டியின் தந்தை இந்த பிரம்மா. ஸோ மற்ற எல்லோரும் அவருடைய குழந்தைகள். இந்த பிரஜாபிதா பிரம்மாவைத்தான் ஆதி மனிதன் ஆதாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆதாம் அப்படின்னா மனிதன், ஆத்மி. பாருங்கள், அப்போ ஆதாம்ன்றதே ஹிந்தி வார்த்தை தான். ஆத்மி அப்படின்னா மனிதன், ஆண்னு சொல்லுவோம் இல்லையா? ஆத்மி அவுரத்துன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆத்மியிலேருந்து வந்தது தான் ஆதாம்ன்றார். இப்போ பாருங்கள், அப்போ உலகத்துக்கே மொழி வந்து ஹிந்தி தான். இதைத்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க பயன்படுத்துகிற நிறைய வார்த்தை ஹிந்தியாக இருக்குது. ஒருவேளை அரபுக்காரங்களே அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. நிக்கான்னுவாங்க, மவுத்துன்னுவாங்க, இதெல்லாம் ஹிந்தியில் வருது. பட் அரபுக்காரங்களும் அதே தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை இங்கே இருக்கிறவங்க மட்டும் அப்படி பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. ஆதாம் அப்படின்னா மனிதன். ஸோ மனிதனை நாம் தேவதைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆதாம் தேவதை கிடையாது. ஆதாம் முதல் மனிதன், அதாவது கடவுளால் படைக்கப்படுற முதல் மனிதன். இங்கே முதல்ல யாரை படைக்கிறார்? பிரம்மா பாபாவை தான் படைக்கிறார். பக்தர்கள்
பிரம்மாவை அல்லது ஆதாமை தேவதைன்னு சொல்கிறாங்க. பிரம்மதேவதாய நமகன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார், ஆதாம்னா மனிதன், தேவதையும் கிடையாது, கடவுளும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணனை தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சொர்க்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அங்கே தேவதா தர்மம் தான் இருக்கும். அது புத்தம்புது உலகம். அது மட்டும் இல்லை, அது உலக அதிசயமும் கூட. இப்போ 7 அதிசயம் சொல்கிறாங்க இந்த கலியுகத்தில். ஆனால் சொர்க்கத்துக்கு முன்னாடி இந்த 7 அதிசயங்கள் நிற்கக்கூட முடியாது. உண்மையில் உலகத்தின் அதிசயம் அதுதான். மற்றதெல்லாம் மாயையின் அதிசயம். துவாபரயுகத்துக்கு பிறகு தான் மாயையின் அதிசயங்கள் வர ஆரம்பிச்சது. மற்றபடி ஈஸ்வரிய அதிசயம் தந்தை தான் ஸ்தாபனை பண்ணுறார். அது என்னது? சொர்க்கம். இப்போ அது மீண்டும் ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாருக்குமே தில்வாலா கோயிலுடைய அருமை தெரியல, மதிப்பு தெரியல. மனிதர்கள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க, அதில் மிக உயர்ந்த சிறந்த தீர்த்த ஸ்தலம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். எதை சொல்கிறாரு? அபுமலையை சொல்கிறார். பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா மவுண்ட் அபு அப்படின்னு எழுதுறீங்க. கூடவே பிராக்கெட்டில் மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம்னும் எழுதுங்கள். எவ்வளோ ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அபுபக்கர்னுவாங்க, ஏதோ ஒரு நாடு, அபுதாபி, எல்லாமே இந்த பேர்லே வருது பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும், மதஸ்தாபகர்கள்ல இருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் எல்லோருக்கும் சத்கதி இங்கே தான் கிடைக்கிது, மவுண்ட் அபுல தான் கிடைக்கிது. அதனால தான் உயர்ந்த தீர்த்தஸ்தலம்னு எழுதுங்கன்னு பாபா சொல்கிறார். மாணிக்க வாசகர் இங்கே தான் வந்தார், பாடினார், கதவு திறந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடவுளே வந்து அனைவருக்கும் முக்தியை கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ உயர்ந்த இடம்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பாவம் இது யாருக்கும் தெரியாது, எந்த வேதத்திலையும் இல்லை. எப்படி அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சிரோன்மணி இந்த கீதையோ, அந்த மாதிரி தீர்த்த ஸ்தலங்களில் மகான் தீர்த்த ஸ்தலம்னா இந்த அபுமலை தான். ஸோ மனிதர்கள் இதை படிக்கும் பொழுது அவங்க இதன் பக்கம் கவனம் ஈர்க்கப்படுவாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து தீர்த்த ஸ்தலங்களிலும் மிக உயர்ந்த நம்பர் 1 தீர்த்த ஸ்தலம் இந்த அபுமலை தான். ஏன்னா அந்த பரமபிதா பரமாத்மாவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் சத்கதியை அங்கிருந்து தான் கொடுக்கிறார். அங்கிருந்து கொடுக்கிற ஞானத்தின் மூலமாக தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சத்கதி கொடுக்கப்படுது. பக்தி மார்க்கத்தில் நிறைய தீர்த்த ஸ்தலங்கள் இருக்குது. மகாத்மா காந்தியுடைய நினைவிடத்தை கூட ஒரு தீர்த்த ஸ்தலமாக நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ விஜயகாந்த் நினைவிடத்தை கூட ஒரு தீர்த்த ஸ்தலம் மாதிரி போய் கும்பிட்டுட்டு வராங்க. எல்லோரும் அங்கே போய் மலர்கள் அஞ்சலி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு எதுவுமே புரியலை. குழந்தைங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் மனசில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கணுன்றார். உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்ற போதை இருக்கணும். மவுண்ட் எவரெஸ்டில் போய் கொடி நாட்டுறாங்க, அந்த நேரம் அவ்வளோ சந்தோஷம், உலகத்தின் உச்சமான இடத்துக்கு வந்துட்டேன்.
ஆனால் அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? யாருமே வசிக்காத ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது? ஆனால் உலகத்துக்கே சத்கதி கொடுத்த இடத்துல நான் உட்காந்துட்ருக்கிறேன், அதுவும் கடவுளே வந்து சத்கதி கொடுத்த இடத்துல உட்காந்துட்ருக்கிறேன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஸோ அதை நினச்சி பார்க்கணும். நாம் இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கள். இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை மட்டும் நினைவு பண்ணுங்கன்ற. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்கிறாரு, நீங்கள் ஜபம் பண்ணணும், ரொம்ப முக்கியம், அந்த ஜபத்தில் என்னையும் நினைங்கன்ற. அதனால் பாவம் போவோமா? இங்கே எல்லாரையும் மறந்து ஒரு பாபாவை நினைக்கணும். இப்போ தான் ஆத்மா தூய்மை ஆகும். மற்ற படிப்பு, இந்த படிப்பு ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு இது எந்த செலவும் ஆகாது. ஸோ அம்மாவுக்கு ஒரு பைசா செலவாச்சா, ஆனால் உலகத்தின் மகாராணி ஆகிறாங்க. ஒரு பைசா செலவு பண்ணாமல் இந்த அற்புதமான ஞானத்தை படித்து நம்பர் 1 பதவி அடையிற அளவுக்கு புத்திசாலி ஆனாங்க, ராஜ யோகினி ஆனாங்க. ஸோ மம்மா மாதிரி இன்னொருத்தர் வெளிப்படுறதே கிடையாது, வெளிப்படலைன்றார் பாபா. இங்கே உட்காந்து ஆத்மாக்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். ஏன்னா ஆத்மாக்களுக்குத்தான் ராஜ்யம் கிடைக்க போகுது. ஏன்னா ஆத்மாக்கள் தான் ராஜ்யத்தை இழந்து உட்காந்துட்டு இருக்குது. அந்த சின்ன ஒளிப்புள்ளி எவ்வளவு வேலை செய்யுது. பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் ராஜ்யத்தை அடையிறீங்க, நீங்களே தான் ராஜ்யத்தை இழக்கவும் செய்கிறீங்க. ராஜ்யத்தை அடையிறதும் நீங்கள் தான், ராஜ்யத்தை இழப்பதும் எது? ஆத்மா. சின்ன ஆத்மா தான் இவ்வளோ பெரிய வேலை செய்யுது இல்லையா? இந்த நரகத்தையே சொர்க்கமாக்குற வேலையும் தன்னுடைய அரைக்கல்பத்தின் பாவத்தை அழிக்கிற வேலையும் ஆத்மா பண்ணுது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அது நல்ல வேலை. இருக்கிறதுல கெட்ட வேலை எது தெரியுமா? ஆத்மா பண்ணுறதுலையே காமத்தில் ஈடுபடுவது, விகாரத்தில் விழறது. ஆத்மாக்கள் அப்போ பாருங்களேன், அது போதை. அதாவது சிகரெட்டு குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் காமம் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருமே விழுந்துட்டுருக்குறாங்க, அப்புறம் எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க? அதுக்காக தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க? ஸோ அது தப்புன்னே தெரியாமல் எல்லோரும் விழுறாங்க. அதுதான் கொடுமை. 84 பிறவிகளின் பாகத்தை ஆத்மா நடிக்குது. சின்ன ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யுது அந்த ஆத்மா இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்கிற அளவுக்கு சக்தியை நிரப்பிக்குது. அந்த தேவதை ஆத்மாக்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்களாம் அப்படிங்கிறார் பாபா. அவர் தான் நிரப்புறாரு, ஆனால் அதிசயமாக சொல்கிறார் இல்லையா? அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அங்கே யாருக்கும் இருக்காது. 2500 வருடம் இந்த பூமியை சொர்க்கமாகவே வச்சுக்கிற சக்தி அந்த ஆத்மாவுக்கு இருக்குது. இந்த ஆத்மாவின் அதிர்வலைகளை வச்சு தான் அது சொர்க்கமாக இருக்குது. ஆத்மா சக்தி இழக்கும்போது தானாகவே பஞ்ச தத்துவம் வேலை காட்ட ஆரம்பிக்குது, உங்கள் மனம் வேலை காட்ட ஆரம்பிக்குது, சிங்கம் புலி போன்ற விலங்குகள் துக்கம் கொடுக்க ஆரம்பிக்குது, எல்லாமே நடக்குது. அப்போ 2500 வருடத்திற்கு தேவையான சக்தியை ஆத்மா சேமித்து வைக்குதுன்னா அது என்ன மாதிரி பேட்ரி இல்லையா? ஒட்டகம் வெயில் காலத்தில் தனக்கு தேவையான தண்ணியை முதுகில் சேர்த்து வைக்கும்னு படிச்சிருப்போம். இங்கே குட்டிக்கோண்டு ஆத்மாவில் சேர்த்து வைக்கிறோம் 5000 வருஷத்துக்கு தேவையான எல்லாமும்.
இல்லை 2500 வருஷம்னு கூட சொல்ல முடியாது, 5000 வருஷம் இப்போ வரைக்குமே அந்த அந்த சார்ஜில் தான் ஓடிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யுது ஆத்மா. ஸோ தேவதைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு தர்மத்திற்கும் அதன் சக்தி இருக்குது. குறிப்பாக ஆரம்பத்தில் வரும்போது அவ்வளோ சக்தி இருக்கும். கிறிஸ்தவ தர்மத்துக்கு பாருங்களாம் எவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ உலகத்தையே அதுதான் ஆட்சி செய்யுது. ஆத்மாவுக்கு சக்தி இருந்தால் அது உடல் மூலமாக காரியம் செய்யும். அந்த மாதிரி சக்திசாலியான காரியம் செய்யும். இப்போ ஆத்மாவுக்கு சக்தி இருந்தால் தான் காரியமே செய்யும். ஏன் கிறிஸ்தவர்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆத்மாவுக்கு சக்தி இருக்குது, இங்கே சக்தி இழந்து கிடக்குது. அதனால் சுயமாக யோசிக்கிறது எதுவுமே இங்கே இல்லை. யாராவது வழி நடத்தினா அவங்களுக்கு போய் காசுக்கு போய் வேலை செய்கிற நிலைமையில் இருக்குது ஆத்மாக்கள். ஆத்மா தான் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் கர்மங்கள் செய்யுது உடல் எடுத்து. ஆனால் சொர்க்கத்திலும் உடல் எடுக்கும், காரியம் செய்யும். ஆனால் அது எதுவுமே கெட்ட காரியங்களாக இருக்காது. ஸோ எப்போ இந்த பூமி ராவணனுடைய ராஜ்யமாக மாறுதோ துவாபரயுகத்தில், அப்போத்தான் பாவத்தின் வழியில் செல்கிறது ஆத்மாக்கள். அது வரைக்கும் பாவமே இருக்காது உலகத்தில். ஆனால் இது தெரியாமல் மனிதர்கள் எப்பவும் தான் பாவம் இருக்குது, விகாரம் இருக்குதுன்றாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சொர்க்கத்தில் ராவண ராஜ்யமே இல்லாத பொழுது அங்கே எப்படி விகாரம் இருக்கும்? அப்படி விகாரத்தில் விழுந்தவங்களுக்கு தான் நீங்கள் கோயில் கட்டிக்க முடிவீங்களா? அங்கே யோக பலம் மட்டும்தான் இருக்கும். இல்லையா? யோக பலம் ஒன்று, யோக பலம், இன்னொன்று உடல் பலம். பாபா இங்கே யோக பலத்தை அதிகப்படுத்த வைக்கிறார். இல்லையா? உடல் பலத்தையே பிரயோகிக்க வேண்டான்றார். இல்லையா? அந்த எண்ணத்தின் சக்தியினாலேயே அனைத்தையும் செய்ய வையுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் 2 வார்த்தை பேசினாலே இந்த ஞானம் தைக்கும்ன்ற அந்த அளவிற்கு யோக பலம் இருக்கணும். பாரதத்தின் ராஜயோகம் ரொம்ப ரொம்ப பிரபலமானது, பழமை வாய்ந்தது. நிறைய மனிதர்கள் அதை கற்றுக்க விரும்புகிறாங்க. ஆனால் அதை நீங்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு மகரிஷி யோகத்தை கற்றுக் கொடுக்க ரொம்ப முயற்சி பண்ணலாம். ஆனால் ஹடயோகிகளால் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு பாவம் உலகத்திற்கு தெரியலை. இது தெரியாமல் மனிதர்கள் நிறைய பேர் சின்மயானந்தா போன்றவர்கள்கிட்ட போய் ஏமாறுறாங்க. ஒரே ஒரு தடவை அவர் பிரம்மகுமாரிகளை தவிர வேற யாராலையும் பாரதத்தின் பழமையான இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலே போதுன்ற. அதுதான் சேலஞ்ச். அதை நாம் பண்ண வைக்கணும். இருந்தாலும் இப்போ அந்த சத்தம் பரவுறதுக்கான சட்டம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரபலமானவர்கள் சொன்னால் அப்படியே கேட்குறாங்க. ஆனால் இப்போ அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு பாபா அப்போ சொல்லியிருக்கிறார். இப்போ அதற்கான நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்போ? எல்லோரும் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப முயற்சி தேவைப்படுது. உங்களுடைய மகிமையும் இருக்கும் இல்லையா? இதை எல்லோருக்கும் புரிய வைக்கணும், நாலாபுறமும் இந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னா கடுமையான உழைப்பு இருக்குது. கூடவே உங்களுடைய மகிமையும் வெளிப்படும்ன்றார். இறுதியில் அவங்க சொல்லுவாங்க, ஹே பிரபு, ஹே சிவபாபா, உங்களுடைய தெய்வீக காரியங்கள் அற்புதமானவை அப்படின்ட்டு. அற்புதம் நிரம்பியது உங்களுடைய திவ்ய காரியங்கள் எல்லாம்னுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ஞானத்தை எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க.
இல்லையா? அதனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீங்க, உங்களுடைய மகிமையும் வெளிப்படும். இறுதியில் எல்லோரும் ஏ பிரபு, ஏ சிவபாபா, எவ்வளோ அற்புதமானது உங்களுடைய தெய்வீக காரியங்கள் அப்படின்னு மகிமை பாட ஆரம்பிப்பாங்க எல்லோரும். ஸோ சிவபாபாவை பரமபிதா, பரம ஆசிரியர், பரம சத்குரு அப்படின்னு உங்களை தவிர வேறு யாருமே உணர்றது கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே கூட, அதாவது பாபா குழந்தைகளே கூட நிறைய பேர் போக போக மாயையினால் ரொம்ப தொல்லைப்படுறாங்க. அப்போ முற்றிலும் புத்தியற்றவர்களாக மாறிடுறாங்க. ஏன்னா மாயா டங்குன்னு எங்கே அடிக்கும்? மண்டையில் தான் அடிக்கும், புத்தியை தான் லாக் பண்ணிடும். ஏன்னா அடைய வேண்டிய இலக்கு மிக உயர்ந்தது. இமயமலை உச்சிக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய இலக்கே கிடையாது. இந்த மாயை உங்களுடைய புத்தியை இழக்க வைக்கிது. அந்த மயக்கத்திலிருந்து, அந்த மயக்கத்திலேயே மூழ்காமல் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஃபுல் விழிப்பு நிலை. இதுதான் இந்த 3வது கண் திறந்த நிலை. இந்த நிலையில் இருக்கணும். இது ஒரு யுத்த மைதானம். மாயை பல தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சொர்க்கத்துக்கு போயிடுவியான்ட்டு வழியில் தடையை போட்டுக்கிட்டே இருக்கும். தடையை தாண்டி 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 போகணும், இல்லை பறந்து போயிடணும். அந்த மனிதர்கள் உலக அழிவுக்காக எவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை அவங்க பண்ணட்டும். ஆனால் நீங்கள் விகாரங்களை வெல்வதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே, இல்லையா? அவங்க உலக அழிவை ஏற்படுத்துறதே சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக. உலக அழிவு நடந்துச்சுன்னா போதும், தானே சொர்க்கம் உருவாயிடும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அங்கே உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா 5 விகாரத்தை முற்றிலும் வெல்லணும். ஸோ வெற்றிக்காக முயற்சி செய்கிறீங்க. உண்மையிலே அடுத்த ஜென்மத்துக்காக முயற்சி செய்கிறது உலகத்திலேயே நாம தான், இல்லையா? அதுக்காக இங்கே இருக்கிற அத்தனையும் விட்டுட்டோம், இல்லையா? நமக்கு இந்த கலியுகம் சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது. ஆனால் வெளி உலகத்துக்கு அப்படியா இருக்குது, என்னமோ இதுவே சொர்க்கம்னு இருக்கிறாங்க. ஸோ அப்போ உண்மையிலே அடுத்த ஜென்மத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணுறோம். இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இறந்துட்டோம். ஸோ வெற்றிக்காக உங்களுடைய முயற்சி. அவங்க உலக அழிவுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லையா? விகாரத்தை வெல்வது எதற்கு? உலக ராஜ்யத்தை அடைவதற்கு. அவங்க பண்ணுற முயற்சி என்ன? தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு. ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும்ன்றார் சமஸ்வரத்தில். நீங்கள் நாராயணன் ஆகி ரெடியாக வருவீங்க, அங்கே உலகம் அழிக்கப்பட்டு புது உலகம் உருவாகும். அப்படியே இந்த உடலை விட்டுட்டு சொர்க்கம், சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போவீங்க. துக்கத்தின் உச்சத்திலேயே உங்கள் மனசில் கொஞ்சம் கூட பயம், கவலை இல்லைன்னா பிறகு உங்களுக்கு எப்போ கவலை வரும்? யோசிச்சு பாருங்கள். குஷி குஷியாக, இந்த துக்கத்தின் உச்சத்திலே குஷி குஷியாக நீங்கள் சரீரத்தை விடுறீங்கன்னா அந்த பழக்கம் அடுத்த 2500 வருடம், ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கூட வரும். ஸோ இந்த 2 காரியமும் ஒரே நேரத்தில் நடக்குது. இது சூப்பரான லைன், இல்லையா? உலகழிவும் ஒரே நேரத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விகாரத்தின் அழிவை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு அப்போ சொல்கிறார். இது 1969க்கு முன்னாடி வந்த வாணி, இல்லையா? இப்போ எத்தனை வருடம் முடிஞ்சிச்சு? 79, 89, 99, 9, 19, 55 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. நம்மளுடைய ராஜ்யம் இன்னும் உருவாகலை. ஸோ ராஜாக்கள், பிரஜைகள் எல்லோரும் உருவாகணும். ஸோ அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை நீங்கள் இப்போ பாபா கிட்டேருந்து அடையிறீங்க. அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை இந்த ஒரு பிறவிலே அடையிறோம். அப்போ எவ்வளவு முயற்சி இருக்கணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் யாரும் இன்னும் முக்தி அடையலை.
அந்த மனிதர்கள் யாராவது சாது சன்னியாசி இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாத அவர் இறந்த பிறகு எங்கே போகிறாருன்னு. அதனால் இஷ்டத்துக்கு போய் சொல்கிறது. அது இப்போ ட்ரெண்டு வேறு. நான் இனிமேல்ட்டு இன்னொரு ஜென்மம் எடுக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் யாரும் இவரை கேட்க மாட்டாங்களா அந்த தைரியத்தில். பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும், உடலை விடுபவன் இன்னொரு உடலை எடுத்தே ஆகணும். பிறவா நிலை என்பது சாத்தியமே கிடையாது யாருக்கும். ஜோதியோட கரையாது, நீர்க்குமிழி கடலோட கரையாது. அதாவது அந்த மாதிரி ஆத்மா கரையாது. அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. பரமாத்மா ஒரு கடல் மாதிரி, அதிலிருந்து வந்த ஒரு நீர் குமிழி தான் ஆத்மா, மறுபடியும் கடலை கலந்துடும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா ஆத்மா அழிஞ்சிருதுன்னு வந்துடுதில்ல, அப்படி கிடையாது. பாபா சொல்கிறாரு, அந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரங்கள். ஆனால் நீங்கள் நேரடியாக அப்பா கிட்ட கேட்குறீங்க. இப்போ அவங்க இயேசுநாதர் சொன்ன ஞானத்தை நேரடியாக கேட்கல. அதுக்கப்புறம் 500 வருடம் கழித்து பைபிள் எழுதுனாங்க. ஸோ அதுலேயே எவ்வளோ மாற்றம் இருக்கும். அதுக்கு பல பேர் பலவிதமாக விளக்கம் சொல்லி அதை கேட்டுட்ருக்குறாங்க. இயேசு சொன்னதே உண்மை கிடையாது. பட் அவர் சொன்னதை கூட கரெக்டாக இப்போ இவங்க கேட்கல. ஆனால் இங்கே உண்மையை மட்டுமே பேசுகிற கடவுள்கிட்ட நேரடியாக இப்போ கேட்குறீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. சுட சுட அல்வா சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறார் இல்லையா? நேரடியாக பாபா கொடுக்கறது சுட சுடன்றார். பாபாவுடைய ஞானத்தை, குறிப்பாக மதுபனில் இருக்கிறவங்க அப்படியே பாபா வாயிலிருந்து வர அந்த ஞானத்தை அப்படியே கேட்குறாங்க நேரடியாக. நம்ம கூட சென்டரில் முரளி வந்து படிப்போம், ஆனால் அங்கே நேரடியாக. அதே மாதிரி குல்ஜார் தாதி மூலமாக வந்ததெல்லாம் வந்து வீடியோ கூட இருக்குது. ஆனால் பாபா அது முரளியே இல்லைன்றார் இல்லையா? முரளி அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சுன்றார். இது வெறும் ரிவிஷன்றார். அப்போ முரளி வந்து பிரம்மாவாய் வழியாக சொன்னதுக்கான வீடியோ ரெக்கார்டிங் இல்லை, ஆடியோ ரெக்கார்டிங் கொஞ்சம் இருக்குது. அது கூட எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சூடான அல்வா சாப்பிட்றது யாருன்னா இந்த பிரம்மா. ஏன்னா சிவபாபாவுக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ அவர் சொன்னவுடன் முதல்ல கேட்குறவர் அவர் தான். கேட்டு உடனே தாரணை பண்ணுறார். பிறகு அதன் பலனாக உயர்ந்த பதவியும் அடைகிறார். மனிதர்களுக்கு இந்த பிரம்மாவுடைய சொர்க்கத்தின் காட்சி, சொர்க்கத்தில் கிருஷ்ணராக இருப்பார் இல்லையா, அந்த காட்சியும் சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மாவாக இருப்பார் இல்லையா, அந்த காட்சியும் மனிதர்களுக்கு கிடைக்கிது. இங்கேயும் மனிதர்கள் அவரை இந்த ஊனக்கண்ணாலேயே பார்க்குறாங்க இல்லையா? காட்சியும் கிடைக்குது, நேர்லேயும் பார்க்குறாங்க. பாபா எல்லோருக்கும் புரிய வைக்கிறார். இருந்தாலும் நினைவில் இருப்பதற்கு முயற்சி தேவை இல்லையா? பாபா சொன்னதை கேட்டால் மட்டும் போதாது, அதை நீங்கள் தான் ஞாபகப்படுத்திக்கணும், அசைப்போடணும். மாடு சாப்பிட்டு உட்காந்து அசைப்போடுற மாதிரி பாபா சொன்னதையெல்லாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா கூட ரொம்ப ஈஸியான வழி தான் 5 ஸ்வரூப பயிற்சி. 5 ஸ்வரூபத்தை அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் ஒரு ஸ்வரூபம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறேன். அதுக்கான முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். எப்படி உங்களுக்கு நினைவில் இருக்கிறது கஷ்டமாக இருக்குதோ அதே மாதிரி தான் பிரம்மா பாபாவுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது.
இதில் பிரம்மா உடம்புல சிவன் வந்துட்டாருன்றதுனால பிரம்மாவுக்கு எதுவும் அவர் சலுகை கொடுக்கல, தனிப்பட்ட கருணை கிடையாது. எல்லாரும் முயற்சி பண்ணணும், முயற்சிக்கேற்பதான் கூலி. பாபா சொல்றார், நான் இந்த உடலை கடனாக எடுக்கிறேன். ஸோ அந்த கடனை நான் அடைச்சிடுவேன். ஆனாலும் இந்த பிரம்மாவும் முயற்சி, நினைவில் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஸோ இதுதான் முயற்சி. ஆக்சுவலாக இதோடைய கதை தான் பாருங்களாம். பைபிளில் ஒரு கதை இருக்கும். இயேசு சொல்லுவார், யாருக்கும் ஒன்றுமே புரியாது, இப்போவும் புரியாது எந்த கிறிஸ்தவர்களுக்கும். ஞானம் இப்போ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்லுவார்னா, ஒரு எஜமானன் தோட்டத்தில் வேலை செய்யணும். அதுக்கு ஆள் கூப்பிடுவார். காலையில் 6 மணிக்கு ஒரு 2 பேரை பார்ப்பார். நீ வேலை செய், உனக்கேற்ற கூலியை கொடுக்குறேன்றார். காலைல 6 மணிக்கு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கிறார். 7 மணிக்கு 2 பேரை பார்க்குறார். நீ போய் வேலை செய், நான் உனக்கேற்ற கூலி கொடுக்குறேன். 8 மணிக்கு போகிறார். அவன்கிட்டையும் அதையே சொல்கிறார். 9 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு கூட அனுப்புகிறார் 2 பேரை. 6 மணி ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்தில் காலையில் 6 மணிலேருந்து ஒருத்தன் வேலை செஞ்சிட்ருக்கானே, அவனுக்கும் 5 மணிக்கு 1 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சானே இல்லையா? காலைல 6 to 6னா 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறான். அவனுக்கும் ஜஸ்ட்டு 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் ஒரே கூலியை கொடுக்குறாரு எஜமானன். இது என்ன அநியாயம்னு கேட்குறான். நான் என்ன சொன்னேன், உனக்கான கூலி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அது கொடுத்தாச்சு. அவனுக்கு எவ்வளோ கொடுத்தா உனக்கு என்ன? இதை கேட்கும்போது ஒன்றுமே புரியாது. அதில் நான் நாஸ்திகனாக இருக்கும்போது இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? கம்யூனிசம்லாம் எகிரி குதிக்கும், இது இன்னும் அநியாயமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது, லாஸ்ட்டாக வந்தவங்க ஃபாஸ்ட்டாக போக முடியும், ஆரம்பத்தில் இருந்தவர்களை விட உயர்ந்த பதவி அடைய முடியும். இதுதான் அங்கே அந்த கதையில் வெளிப்பட்டிருக்கு. இந்த ஞானம் தெரியாத வரைக்கும் அதற்கான அர்த்தம் சத்தியமாக உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியுமா அர்த்தம் கொடுப்பேன்? கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார், உனக்கு என்ன போ. இதைத்தான் முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் எதை கேட்டாலும் இந்த ஒரு பதில் தான். ஏன் ஊனமாக பிறந்தா அது கடவுள் தான் பண்ணார், அது அவர் இஷ்டம் அப்படி சொல்லிகிட்ருக்குறாங்க. பாவம். ஸோ அப்போ பிரம்மா உடம்புல வந்துட்டதுனால அவர் முயற்சி பண்ணாமலாம் வந்துட முடியாது, அவரும் முயற்சி பண்ணணும். பிரம்மா கூடவே பாபா குழந்தையான அத்தனை பேரும் அப்படியே பிரம்மா கூடவே சொர்க்கத்துக்கு வந்துட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்தவங்க கூட பிரம்மா பாபா கூட வருவாங்கன்ற அந்த அளவுக்கு வேகமாக முயற்சி செய்தால். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறார். எனக்கு புரியுது, சிவபாபா எனக்கு பக்கத்திலேயே என் புருவ மத்தியில் உட்காந்துட்ருக்காருன்ட்டு. நான் அதை அவரை நினைவு பண்ணுறேன், பிறகு மறந்துடுறேன். அதனால் பாபா சொல்கிறார், உண்மையிலே பிரம்மா பாபா தான் இருக்கிறதுலே அதிக முயற்சி பண்ண வேண்டி இருக்குதுன்ற. இதுதான் இங்கே விஷயம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ மாயா வந்தது இல்லை, அவருக்கு வந்த அளவுக்கு மாயா யாருக்குமே வராது, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மாயா பயங்கரமாக வரும். இல்லை கீழே இருக்கும்போது எப்படி மாயா வரும்? ஒரு பாட்டு ஒன்று வரும், அல்லாஹ் நபியை புகழ்ந்து, அவனுக்கு 1000 தரம் சொல்வேன், நாம் அனுபவிக்கிற துக்கமெல்லாம் அவர் அனுபவித்த துக்கத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, ரொம்ப கொஞ்சம்தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாம் அனுபவிக்கிற மாயாலும் பிரம்ம பாபா அனுபவித்த மாயாவுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பாபா சொல்ல, இருக்கிறதுல அதிக முயற்சியை அவர் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யுத்த மைதானத்தில் யார் ரொம்ப பலசாலி மகாரதிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் மாயா ரொம்ப சோதிப்பான். ஏன்னா அவங்க தான் அரணாக இருப்பாங்க, அவங்கள மீறி தான் பின்னாடி இருக்கிறவங்கள தாக்கணும். ஸோ அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள தானே பயங்கரமாக தாக்குவான். ஸோ ஹனுமான்
அவரை மகாவீர்னு சொல்லுவாங்களே, அவருடைய உதாரணமும் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பலசாலியாக ஆகுறீங்களோ அந்த அளவிற்கு மாயா உங்களை பயங்கரமாக சோதிக்கும். பயங்கர மாயின் புயல்கள் வரும். குழந்தைங்க எழுதுகிறாங்க, பாபா எனக்கு இதாச்சு அதாச்சு பாபான்ட்டு. பாபா சொல்கிறாரு அது எல்லாமே நடக்கும். பாபா தான் தினம் தினம் சொல்கிறாரு எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு இல்லையா. அதெல்லாம் வரும், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்றார் இல்லையா. அரசாங்கம் நிலநடுக்கம் வருது அல்லது ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு என்ன வழி, தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அது தெரியாது அவங்களுக்கு இல்லை. ஓரளவு தான் அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல முடியும். எத்தனை பேரை ஊரையே எடுத்துகிட்டு போய் எங்கே போய் வைக்க முடியும்? ஆனால் இங்கே பாபா வழி கொடுக்குறார். என் நினைவிலேயே இரு, வேறு ஒன்றும் இல்லை. பாபா நினைவை கட்டாகிற மாதிரி எதுவும் பண்ணாது. எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, பாபா நினைவை கட்டாகாமல் பார்த்துக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தில் ரொம்ப ஈடுபடும் பொழுது அந்த காரியம் உங்களுடைய புத்தியை லாக் பண்ணிவிடும், காரியத்தோடு கட்டி போட்டுடும். அப்புறம் எப்படி நீங்கள் பாபாவை நினைப்பீங்க? ஸோ அதனால தான் அந்த காரியத்திலேருந்து விடுபட்டு செய்ய வைக்கிறது பாபா. நான் எதுக்கு கவலைப்படணும், செய்ய வைக்கிறவரை நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் தினம் தினம் சொல்கிறார் எச்சரிக்கையாக இருங்க, புயல் வரும், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, என் நினைவில் இருங்க. ஆனால் நீங்கள் எழுதுறீங்க மாயா என்கிட்ட நிறைய புயலை எடுத்துகிட்டு வருது பாபான்ட்டு. சிலர் ரொம்ப தேக உணர்வில் இருக்கிறதுனால பாபா கிட்ட எதையும் சொல்லாமல் மறைக்கிறாங்க. நீங்கள் இப்போ ரொம்ப புத்திசாலிகளாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஆத்மா எப்போ தூய்மை ஆகுதோ அப்போ ஆத்மாவுக்கு தூய்மையான உடல்கள் கிடைக்கும் இல்லையா. ஆத்மா தூய்மை ஆனாதான் தூய்மையான உடல் கிடைக்கும். தூய்மை ஆயிடுச்சுனாலே இந்த பழைய உடல், அழுக்கான உடலை விட்டு ஆத்மா வெளில போயிடும். அடுத்தது தூய்மையான உடல் கிடைக்கிற வரைக்கும் ஃபரிஸ்தா உடலில் இருக்கும். அடுத்தது சொர்க்கத்தில் தூய்மையான உடலை எடுக்கும். அப்போ ஆத்மா அப்படி ஜொலிக்குன்ற. முதல்ல ஏழைகள் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. அதனால தான் பாபாவை ஏழை பங்காளன்னு சொல்கிறாங்க. மற்றவர்களும் பின்னாடி தான் வராங்க, முதல்ல ஏழைகள் தான் வராங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்லேயும் பிரம்மகுமாரி சென்டர் ஆரம்பித்த கதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த ஏழைங்க எடுத்துகிட்டு வர ரேஷன் அரிசி சாப்பிட்டு 3 வேளைக்கு ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இப்படியெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றினதே ஏழைகள் தான். அதுக்கப்புறம் பின்னாடி மற்றவங்களாம் வரலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவங்க போட்ட அஸ்திவாரம் இல்லாட்டினா நம்ம இப்படி வந்திருக்க முடியாது. அப்போ இப்போ நமக்கு வசதியெல்லாம் கிடைக்குதுன்னா அதை ஃபுல்லாக ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அவங்க தியாகம் இல்லைன்னா இது கிடைச்சிருக்காது, அவங்க தபஸ் இல்லைன்னா இது கிடைச்சிருக்காது. அப்போ கிடைத்ததை அப்படியே அந்த சேவைக்காக அர்ப்பணிக்கிறது தான் அவங்களுக்கு நாம் செய்கிற நன்றி. ஸோ இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம், அவங்க தங்களை சகோதரன் சகோதரிகளாக புரிந்து கொள்ளாமல் சகோதரர்களாக ஆக முடியாது இல்லையா. முதல்ல அந்த ஸ்டெப்பு வரணும். அதுக்கு தான் பிரம்மா பாபா, அவர் நம்ம அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம். அர்த்தத்தோட உணர்வோடு கூப்பிட்றோம், சும்மா கிடையாது. சாய்பாபா, சத்ய சாய்பாபா சொல்கிறாங்களே, அவங்க அப்பான்னு நினைக்கிறாங்களா? அப்போ அவங்க பக்தர்களெல்லாம் அவங்க சகோதரர்களாக நினைக்கிறாங்களா? சும்மா பாபா பாபான்னு சொல்கிறாங்க. இங்கே அப்பா அவருடைய குழந்தை நாம, பிரம்மா பாபாவுடைய குழந்தை நாம. அப்போ என்ன அர்த்தம்? சகோதரன் சகோதரிகள்
இல்லையா? சகோதரன் சகோதரி ஆகி அவர் மூலமாக சிவபாபா ஞானத்தை கேட்க கேட்க தான் ஆத்ம உணர்வு பக்காவாக சகோதரனாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே சகோதரன் சகோதரியாக பார்க்கும் பொழுதே விகார உணர்வு போயிடணும். அப்படி போகலைன்னா சகோதரன் சகோதரி அந்த உணர்வே பக்காவாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் சகோதரன் ஆகும்போது சுத்தமாக அடுத்த 2500 வருடத்துக்கு விகாரம் கொஞ்சம் கூட உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிடுவீங்க. பாபா சொல்கிறார், உங்களை சகோதரர்கள்னு உணருங்க, இதுதான் கடைசி உறவுன்றார். சமசூப்பரில் கடைசி ஜென்மம் சங்கமயுகம், இதில் நம்மளுடைய கடைசி உறவு சகோதரர்கள் மட்டுமே. முஸ்லீம்கள் அழகாக பாய்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஞானம் வெளிப்படுது. ஆனால் இதை தவிர வேறு எதையும் அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை. இதையுமே புரிஞ்சிக்கிட்டு அவங்க சொல்கிறதில்ல. பாய்ன்னு சொல்கிறாங்களே தவிர அது பெண்களையும் சேர்த்து தான் பாயின்னு சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படி பாய்ன்னு சொல்கிறதா இருந்தால் அவங்க எதுக்கு பர்தா போட்டுட்டு வெளியிலே பேசக்கூடாது, அந்நியான ஆடவனோட பேசக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ உண்மையில் அவங்க சகோதரனாக நினைக்கலை அப்படிங்கிறது இதிலே நிரூபணமாகுது. நினைக்கவும் முடியாது இல்லையா? இங்கே பிரம்மாவுடைய குழந்தை நாம், இப்போ சகோதரி, அப்போ சிவபாபாவுடைய குழந்தை சகோதரன். இதுதான் கடைசி உறவு, அதுதான் நம்மளுடைய லட்சியம். அப்புறம் என்னாகும்? அப்படியே ஆத்மா மேலே போயிடும். இப்போ கடைசி நேரத்தில் அந்த ஒளிப்புள்ளி மட்டும்தான் நம்ம கவனத்தில் இருக்கும். ஸோ மற்ற எல்லா ஒளிப்புள்ளியும் நம்ம மேலே அழைச்சிட்டு போகணும். எல்லாம் பாவம் உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த உணர்வு மட்டும் இருக்கும். பிறகு மேலே போய் நம்ம சகோதரர்களை சந்திப்போம், ஆத்மாக்களை. நான் வந்துட்டேன், என் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சந்தோஷமாக துள்ளி குதிச்சாராம் ஒருத்தர். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என்னுடைய ஆத்மா அப்படியே பாயிண்ட் ஆஃப் லைட்டாக நான் மேலே போனால் ஒரு டன்னல் இருந்தது, லைட் டன்னல், ஒளிக்குழாய். ஸோ அது வழியாக அண்ணாண்டு போனால் செம்பொன் நிறமாக இருந்துச்சு, அங்கே நிறைய நட்சத்திரங்கள் இருந்துச்சு. நான் பார்த்தோன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. இது வெளிநாட்டுக்காரங்க, அவங்க இந்த ஞானத்தையே எடுக்காதவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் பாபா குழந்தை ஆன புதுசில் இதை டிவியில் பார்த்த பிறகு தான் எனக்கு நிச்சய புத்தி வந்துச்சு, ஆஹா பாபா சொல்கிறதே இவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதை பாபா சொல்கிறார், போய் உங்கள் சகோதரர்களை சந்திப்பீங்க. பிறகு தங்க யுகத்தில் புத்தம் புது உறவுகள், அங்கே எல்லா உறவும் வந்துடும். அங்கே சகோதர உறவுகள் மட்டும் இருக்காது இல்லையா? சகோதரி உறவு இருக்கும், சகோதரன் உறவு இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். சித்தப்பா மாமா எல்லாமே புது உறவுகள் இருக்கும். ஆனால் புதுசாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதில் எந்த கலப்படமோ அழுக்கோ அசிங்கமோ இருக்காது. எல்லா உறவுகளும் சுகத்தை மட்டுமே கொடுக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மாதிரி ஊறப்பட்ட உறவுகள் இருக்காது இல்லையா? பிரதர் இன்லா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? சித்தப்பா பெரியப்பா, நிறையா இது இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, அவ்வளோதான். எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் பிறப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கனாலே இப்படி இருந்தாலே நிறைய உறவுகள் கட்டாயிடும் இல்லையா? ஸோ அங்கே ரொம்ப கம்மியான உறவுகள் தான் இருக்கும். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உறவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாரு, இப்போ உங்களை சகோதரின்னு கூட நினைக்காதீங்கன்றார். வெறும் சகோதரன் மட்டும் நினைங்க. ஆத்மா பாய். சூப்பரான பாயிண்ட் இது இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் கிடைக்கிற ஆனந்தம், அதை நம்ம பாபா அந்த ஆத்மாவை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் வருன்றார். ஸோ அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய கவனம் உடலை தேடி போகாது. ஆனால் உடலை பார்ப்பதை நீங்கள் வலுக்கட்டாயமாக நிறுத்தும் பொழுது தான் ஆத்மாவில் கவனத்தை கொடுக்கத்தான் அந்த ஆனந்தம் ஆக்டிவேட் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். ஸோ இது கலியுகம், விகாரம் நிரம்பிய உலகம். கையிலே ஃபோன் இருக்குது, நீங்கள் நல்லதை பார்த்தாலும் திடீர்னு வரும். ஆனாலும் உங்களுடைய வைராக்கியம் ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். ஏதோ ஒன்று இடகுடமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே தள்ளி விட்டுடணும், ஸ்க்ரால் பண்ணிடணும். ஸோ இதில் தான் இருக்குது உங்களுடைய வைராக்கியம், வெற்றி.
வெறும் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உடலை பார்க்குறீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களுடைய புத்தி உடலை பார்க்க தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ரகசியம். இப்படி தான் ஏமாற்றும். ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் பார்க்குறத விட்டிங்கனாலே தானாகவே உங்களுக்கு அதை பார்க்கணுன்ற எண்ணம் வராது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் பாபா உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்கள், சகோதரன்ற ஆத்ம சகோதரன்ற ஆத்மீக அன்போடு பாருங்கன்றார். பேரு ரூபத்தை எல்லாம் கடந்து போகணுன்றார். வெறும் புள்ளி தான் தெரியணும். எப்படி சொல்கிறார் பாருங்கள். பேரையும் மறக்கணும், உருவத்தையும் மறக்கணும், உறவையும் மறக்கணும். இல்லையா? பேர் உருவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள்ன்றாங்களே, அந்த மாதிரி எல்லோரையும் பார்க்கணுன்றார். ஸோ ஆத்மாக்கள் சகோதரர்களுக்கு அப்பா புரிய வைக்கிறார். எப்போ பிரஜாபிதா பிரம்மா இங்கே இருக்கிறாரோ அப்போ தான் நீங்கள் சகோதரன் சகோதரிகள் ஆகிறீங்க. பெரிய குடும்பம். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு குழந்தை தான். அவர் எப்படி உங்கள் எல்லோரையும் சகோதரர்களாக ஆக்க முடியும்? அவரே குழந்தை. அவர் எப்படி உங்களை சகோதரர்களாக ஆக்க முடியும்? கீதையில் இதை பற்றி விஷயமே இல்லை. இந்த ஞானம் முற்றிலும் தனித்துவமானது இல்லையா? எந்த வேத சாஸ்திரத்திலையும் பாபா கொடுக்குற ஞானம் கிடையாது. எல்லோரையும் சகோதரனா பாருன்ற ஞானம் இல்லை. எல்லாமே நாடகத்தில் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஒரு நொடி மாதிரி அடுத்த நொடி இருக்காது. ஒரு நொடியில் நடித்த பாகமும் அடுத்த நொடியில் நடிக்கிற பாகமும் ஒரே மாதிரி இருக்காது எந்த மனிதனுக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வினாடியும் வெவ்வேறு மாதிரி நடிக்கிறான்னா அப்போ உலகமே புது உலகமாக இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் நிறைய மாதங்கள், நாட்கள், மணி நேரங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கும். பிறகு 5000 வருடம் கழித்து அதே மாதிரி கடந்து செல்லும். ஸோ யார் சின்ன புத்தி கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களால அந்த அளவுக்கு தாரணை பண்ண முடியாது இவ்வளோ விஷயத்தையும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறது ஈஸி தானே, அதை மட்டும் பண்ணுங்கன்ற. ஏன்னா சாரம் அதுதான், முக்கியமானது அதுதான். இல்லை, எல்லையற்ற தந்தை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் தந்தை. அத்தனை ஜென்மத்திலே நீங்கள் அனுபவிக்கும் அத்தனைக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அவருக்கு போட்ட பிச்சை அது. இந்த பழைய உலகம் அழிய போகுது. பாபா சொல்கிறாரு, எப்போ சங்கம யுகமோ அப்போ நான் வருகிறேன் வந்து சொல்கிறார். நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க தெரியுமா? அந்த நேரத்தில் உங்கள் ராஜ்யம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஆனால் பாவம் இப்போ அந்த தேவதைகளுடைய தர்மமும் இல்லை, அவங்களுடைய ராஜ்யமும் இல்லை. தர்மம் கெட்டு கர்மம் கெட்டு கீழான நிலையில் சூத்திரர்களாக மாறிட்டாங்க. அற்புதமான முரளி கொடுத்த மிக அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இது உங்களுடைய கடைசி நேரம். நீங்கள் வீட்டுக்கு போகணும். எப்படி போகணும்? கடைசி உறவோடு போகணும். அது என்ன? சகோதரன் சகோதரன். அதுதான் மெயின் இன்றைக்கி முரளியில் இல்லையா? சகோதரன் சகோதரன் தான் கடைசி உறவு. அந்த உறவோடு நீங்கள் போகணும். அதனால் எல்லாருடைய பேரு ரூபத்திலிருந்தும் உங்கள் புத்தி விலகணும். ஆத்மா கூட பேசிகிட்டு இருக்கேன், ஆத்மா சகோதரன் கூட பேசிகிட்டு இருக்கேன், 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சகோதரனோட பேசிகிட்டு இருக்கிறேன், இதே நினைவு இருந்துகிட்டு இருக்கணும் இல்லையா? அஞ்ஞானிகளோட சேவை செய்கிறதோட முடிஞ்சு போச்சு, வேறு எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ பாபா குழந்தைகளோடு இருக்கும்போது 5000 வருடம் கழித்து இதே போல் நாங்கள் சேவை செய்கிறோம், சொர்க்கத்திற்கு போயிட்டுருக்குறோம், சகோதர ஆத்மாக்கள். இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். இந்த விழிப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிற பயிற்சி இருக்கணும். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள், தேக உணர்வுக்கே வராதிங்க இல்லையா? சகோதரன் சகோதரி கூட இல்லை, சகோதரர்கள். ஸோ இது அஞ்ஞானத்தில் கூட இந்த பழக்கம் இருக்குது. குறிப்பாக இன்டர்நெட் வந்த பிறகு சகோன்னு எழுதுவாங்க.
ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, அது என்ன சகோன்னு போடுறேன். அப்புறம் தான் தெரியுது, இந்த சகோன்னு போட்டால் சகோதரானும் வரும், சகோதரின்னும் வரும். நிறைய இன்டர்நெட்டில் வந்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. சகோதரின்னு போட்டால் இல்லை நான் பையன்னுவாங்க, சகோதரான்னு போட்டால் நான் பொண்ணுன்னுவாங்க. எதுக்கு வம்புன்ட்டு சகோன்னு போட்டாங்க, சூப்பராக இல்லையா? ஸோ அதுமாரி இங்கே சகோதரன் தான், சகோதரி கிடையாது. ஏன்னா அது தேக உணர்வில் தான் சகோதரி வர்றது. இரவு பகலுக்கான வித்தியாசம் ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கும் யோகத்துக்கும் இல்லையா? அந்த யோக சக்தியிலும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலும் வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்கள் உடம்பு கூட இன்னொருத்தர் மேலே படக்கூடாது, ஏன்னா அது கூட பாதிக்கும் இல்லையா? மனநிலை பாதிக்கும், தெரியும். சார் நிறைய பேர் பஸ்ஸிலலாம் பார்த்திங்கன்னா தள்ளிங்க எதுக்கு இடிச்சிட்டு வரீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. குறிப்பாக பெண்கள் சொல்லுவாங்க அப்படி இல்லையா? ஆண்கள் அந்தளவுக்கு சொல்கிறது கஷ்டம், பட் பெண்கள் சொல்லுவாங்க. அதனால் எட்ட உட்காருங்க, யாருடைய உடம்பும் இன்னொரு உடம்பு மேலே படாத மாதிரி. அதாவது பிறருடைய விரல் நுனி கூட உங்கள் மேலே படக்கூடாதுன்னு. அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா நினைவு செய்யும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முழு வீச்சில் 24 மணி நேரம் நினைவு நினைவு நினைவு. செம்ம பவர்ஃபுல் வரதானம். பாபா மேலே உள்ள அன்புனால் உங்களுடைய முக்கியமான பலகீனத்தை தியாகம் செய்யக்கூடிய ஞானி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா பார்க்குறார். இப்போ வரைக்கும் உங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த 5 விகாரத்தின் வீண் எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யுது. இல்லை, 5 விகாரங்கள்னால உந்தப்பட்ட ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஞானி ஆத்மாக்கள் கூட சில சமயம் தன்னுடைய விசேஷத்தன்மையின் மீது அகங்காரம் கொண்டுடுறாங்க. தன்னுடைய குணங்களின் மீது அகங்காரம், ஆஹா எனக்கு இந்த குணம் இருக்குது, இல்லை அந்த குணத்தை கொடுத்தது பாபா அப்படின்றத மறந்து, தன்னுடையது அந்த விசேஷத்தை கொடுத்தது பாபான்றதை மறந்து என்னோட விசேஷம் அப்படிங்கிற அகங்காரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய மெயின் வீக்னஸ் என்னன்னு தெரியும் தானே? முக்கியமான இந்த சமஸ்காரம் எது அப்படின்னு தெரியும் தானே? ஸோ அந்த பலகீனத்தையும் பாபா மேலே உள்ள அன்புனால் யார் சந்நியாசம் பண்ணுறாங்களோ, தியாகம் பண்ணுறாங்களோ, அதுதான் பாபாவுடைய அன்பின் நிரூபணம்ன்றார் இல்லையா? பாபா மேலே உள்ள அன்புனால் அதை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க. இதுதான் நிரூபிக்கிறது. பாபா சொல்லல, என் மேலே அன்பு இருந்தால் எனக்கு சமமாக ஆகி காட்டுங்கன்றார். நிராகாரியா, நிர்விகாரியா, நிரகங்காரியா ஆகி காட்டுங்கன்றார். ஸோ அன்பான ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் வீண் எண்ணங்களை கூட பாபாவுடைய அன்புனால் தியாகம் பண்ணிடுவாங்க இல்லையா? விகார எண்ணங்கள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய பலகீனம் மட்டும் இல்லை, வீண் எண்ணம், சாதாரண வீண் எண்ணத்தை கூட தியாகம் பண்ணிடுவாங்க. முழுக்க முழுக்க பாபா நினைவு மட்டுமே இல்லையா? கோயிலில் இருக்கிறாங்க, பூஜை பண்ணும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த பூஜை பண்ணுறவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்த அற்புதமாக வச்சுருக்கணுன்றது மட்டும்தானே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி வேலையை உயிரோட்டமாக செய்கிற பிராமணன் நீங்கள் தான். ஸோ அப்படி தெய்வீக எண்ணங்களை, தூய எண்ணங்களை, சுப பாவனைகளை மட்டுமே 24 மணி நேரம் உருவாக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தையே ஒரு கோயில் மாதிரி, அங்கே உயிரோட்டமான தெய்வமாக நீங்கள் இருக்கிறதாக உங்களுக்கு அனுபவமாகும். ஸோ அப்போ வீண் எண்ணம், விகார எண்ணம் எல்லாம் போயிடும். ஸோ அதுதான் பாபா மேலே உள்ள அன்பின் நிரூபணம். அப்படி பண்ணி காட்டுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: உங்களுடைய சுயமரியாதைன்ற சீட்டில் ஸ்டேபிளாக உட்காருங்க. சுயமரியாதைன்னா என்னது? ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள், அன்பு, அமைதி, ஆனந்தம். ஆனால் கலியுகத்தில் இதோடைய அர்த்தமே வேறு. அகங்காரம், தன்மானம் அப்படி போகுது. இங்கே ஸ்வமானம், சுயமரியாதை அப்படின்னா நான் அன்பான ஆத்மா, அதுதான் என்னுடைய மரியாதை, அமைதியான ஆத்மா,
இதில் நிரந்தரமாக நிலைத்து இருந்தீங்கன்னா எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பீங்க. மரியாதையை கொடுத்தாலே தானாகவே பிறரிடம் இருந்து மரியாதையை அடையும் ஆத்மாவாக, மரியாதையை பெறுவதற்கு தகுதியுடைய ஆத்மாவாக நீங்கள் மாறுவீங்க. சொல்லுவாங்களே, மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது, அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தானாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கும்போது தானாகவே மற்றவர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார். அப்படி இருந்தால் இல்ச்சவாயினா நினைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எது பண்ணாலும் மரியாதை கிடைக்காது. ஸோ அது தேவையில்லை. நம்ம குணத்தை ஒருபொழுதும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த உயர்ந்த குணத்திலிருந்து இறங்கக்கூடாது. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.